வணக்கம் நண்பர்களே. சீசர் இறந்து விட்டார். சீசர் இறந்து விட்டதும் அவள் தனியாகவே எகிப்தை ஆட்சி செய்து கொண்டே இருந்தாள். சீசர் இறந்த இடத்தில், பணி காலியாக இருந்த இடத்தில் யார் வருகிறார் என்றால் ஆண்டனி வருகிறார். அங்கு ஒரு திருப்பு முனை ஏற்படுகிறது. ஆண்டனிக்கு கிளியோபெட்ரா ஆட்சி செய்யும் முறையும் தோரணையும் அவரை கவர்ந்தது. வெகு நாட்களாகவே நாம் அவர்களை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார். அப்பொழுது அவர் ஒரு கடிதமும் எழுதி கொடுக்கிறார். இருவருமே சந்திக்கின்றனர்கள். ஆண்டனியும் அதாவது கிளியோபெட்ராவும் சந்திக்கிறார்கள். இருவருக்கும் காதல் மலர்ந்தது. அவர்களுக்கு 3 குழந்தைகள் பிறக்கிறது. சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். சிறிது காலகட்டத்தில் ஆண்டனியும் கொல்லப்படுகிறார். கொல்லப்படுகிற பொழுது கிளியோபெட்ரா தன்னைத்தானே என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு விஷ பாம்பை கடிக்க வைத்து இறந்து விடுகிறார். அதற்கு பிறகு கிரேக்கத்தில் மறுபடியும் ஒரு புதிய ஆட்சி தோன்றுகிறது. நன்றி, வணக்கம் நண்பர்களே.